வணக்கம், you're watching Rakesh Udan with me, Rakesh Raghunathan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தீபாவளிக்கு பண்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட். இது வந்து திருநெல்வேலி இன்னும் அரௌண்ட் அந்த ரீஜன்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். முக்கியமா கல்யாணம், தல தீபாவளி அப்படின்னு இந்த ஸ்வீட் இருந்தே ஆகணும். இந்த ஸ்வீட்டோட பேர் வந்து திருபாகம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. 3/4 கப்பு நெய், 1 கப்பு முந்திரி பருப்பு பவுடர், 1 கப்பு கடலை மாவு, இதை நான் வறுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1.5 கப்பு வந்து சர்க்கரை, 2 கப்பு பால், சும்மா ஒரு 7-8 குங்குமப்பூ பால்ல போட்டு சோக் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எதனால இந்த பேருன்றது நான் சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கடலை மாவு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நான் சொன்ன மாதிரி இது நான் வறுத்து வச்சிருக்கேன். ஓகே, கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடும். அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சூட்லயே வச்சுட்டு ஐ ஹவ் ஜஸ்ட் ரோஸ்டட் இட். இதுல இந்த பால் உங்களுக்கு நான் சொன்ன அளவு வந்து என்ன நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. ஓகே, அடுப்பை ஆன் பண்ணாம இதுல வந்து லம்ப்ஸ் இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல லம்பே இல்லாத மாதிரி நான் கரைச்சி வச்சிருக்கேன். முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சலிச்சுக்கோங்க. தட் இஸ் கடலை மாவை எடுத்துட்டு அதை சலிச்சுட்டு தென் அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்பதான் நான் வந்து அடுப்பையே ஆன் பண்றேன். ஓகே, அண்ட் கான்ஸ்டன்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் a wonderful sweet. திருநெல்வேலி பக்கம் வந்து இந்த குட்டி குட்டி கடை எல்லாம் இருக்கும், இந்த ஸ்வீட் கடை. அங்கெல்லாம் போனீங்கன்னா அழகா வந்து பட்டர் பேப்பர்ல வந்து மடிச்சு வச்சிருப்பாங்க, பாதாம் அல்வா மாதிரி. இதோட பேரு வந்து திருப்பாகம். இதனால பாகம் நம்ம ஆஃப்கோர்ஸ் பாகுன்னு வைக்கிறது இல்லை, பட் சக்கரைல இருக்கிறதுனால பாகு. பட் ட்ரீ, அதாவது திரி வாட் எவர் யூ கால் இட், அது வந்து 3 இது இருக்கு. அதாவது கடலை மாவு இருக்கு, பால் இருக்கு, அண்ட் நம்ம பியூட்டிஃபுல் முந்திரி பருப்பு பவுடர். ஸோ இது வந்து ஒரு ஹல்வா மாதிரி, ஒரு மைசூர் பாக் மாதிரி, ஒரு காஜு கத்லி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்சி வந்து ஹல்வா மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து திக்கன் ஆயிட்டே வருது. கட்டி தட்டாம மேக் ஷுவர் லம்ப்ஸே இருக்க கூடாது. கலரிட்டே இருங்க, இது திக்கன் ஆகும். இது நல்லா திக்கன் ஆயிட்டு வருது பாருங்க. see you will notice consistency பாருங்க, கிரீமியா. அப்படி நம்ம இந்த whisk or கரண்டில இருந்து எடுத்தோம்னா அப்படியே ட்ரிப் ஆகணும். ஸோ ரொம்பவும் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு அளவுக்கு திக்கா ஆயிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஏற்கனவே வந்து கடலை மாவை வறுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்க கடலை மாவை வந்து நல்லா வறுக்கலைன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வரும். ஓகே, ஸோ இப்போ இது திக்கா இருக்கு. நோட்டீஸ், நான் லோ ஃபிளேம்ல எல்லாம் குக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல you add இந்த 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை and நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை போட்ட உடனே நல்லா இளகும். see look at that, அந்த சர்க்கரையோட ப்ராப்பர்ட்டி, அது சர்க்கரை வெல்லம் எது போட்டாலும் அப்படியே இளகும். அங்க பாருங்க, look at that, எவ்வளவு திக்கா இருந்தது, எப்படி ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி திரும்பி சேர்ந்து வரும். அது வரைக்கும் கைவிடாம கலரிட்டு எவ்வளவு திக்கன் ஆயிருக்கு பாருங்க. இப்போ see it's cooked very very well. அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி it has cooked very very well. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய், மொத்தம் ஆட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் நெய். இந்த நெய் ஆட் பண்ணிட்டு see இது வந்து நல்லா குக் ஆறனால it has to cook nicely. அதாவது இந்த நெய் நம்ம ஆட் பண்ணது நல்லா அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா உள்ள இழுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல இந்த குங்குமப்பூ நான் கொஞ்சம் பால்ல சோக் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து பழைய கால கழுவும், மார்டர் அண்ட் பெசில், தமிழ்ல வந்து கழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இதை நல்லா அரைச்சிட்டு இந்த குங்குமப்பூ பால் இதையும் இதுல ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கூட வேணா குங்குமப்பூ பால் ஜாஸ்தி வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7 to 8 strands அளவுக்கு குங்குமப்பூ பால்ல சோக் பண்ணி வச்சிருந்தேன், சூடு பால். ஓகே, சோ இத வந்து நம்ம நெய் விட்டு 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 கலரிக்கணும். see நம்ம எவ்வளவு நெய் ஆட் பண்ணிருந்தோம், ஜாஸ்தி ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் நம்ம அந்த போட்ட நெய் தெரியாம அது உள்ள இழுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல யூ ஆட் லிட்டில் மோர் நெய் ஆட் பண்ணிட்டு
இந்த முந்திரி பருப்பு பவுடர். ஏன்னா see I want you to see the consistency. எவ்வளோ அந்த ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. முக்கியமா அந்த ஓரத்துல அப்படி பண்ணா ஒட்டாத வருது பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இந்த முந்திரி பருப்பு பொடியை வந்து ஆட் பண்ணிட்டு, இதுவும் கட்டி இல்லாதது. கீ டு a good திருப்பாகம் இஸ் அந்த கடலை மாவுலயும் சரி, அப்புறம் அந்த முந்திரி பருப்பு பொடியிலையும் கட்டி தட்டக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு அது அந்த சாப்பிடும்போது அப்படியே லபக்குன்னு வாயில போகும். அந்த மணலா அந்த லம்ப்ஸ் நடுவே இருக்கவே இருக்காது. இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல அந்த ஹல்வா பதத்துக்கு எப்படி சுருள வருது பாருங்க. இந்த அப்படி எடுத்து அப்படி திருப்பினோம்னா சி ஒட்டாம. ஆஃப்கோர்ஸ் இது வந்து நான்ஸ்டிக் கரண்டி, பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கரண்டியில நீங்க வீட்டுல பண்ணும்போது அப்படியே அழகா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜ்ல பாக்கி நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். See that? நெய்க்கு வந்து அதுவும் தீபாவளி டைம், இந்த டைம்ல நெய் சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? அந்த மாதிரி போட்டு give that a nice mix. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அணைச்சிடலாம். நம்ம இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா, நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த பாதாம் ஹல்வா வந்து ஒட்டாத வருது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்பூன்ல இருந்து அப்படி எடுத்து நம்ம அப்படி வாய்க்குள்ள போனோம்னா அந்த நெய் கிரீஸோட அப்படியே லபக்குன்னு வாய்க்குள்ள போயிடும். அப்படிதான் இருக்கணும். இப்போ அஃப்கோர்ஸ் நான் இப்போ அப்படியே டேஸ்ட் பண்றேன், ஏன்னா இது கூல் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் ஐ வில் டெல் யூ எக்ஸாக்ட்லி என்ன வாசனை வருதுன்னு. பட் இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்க, நீங்க ஜஸ்ட் லுக் அட் தட். இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லயே தான் வச்சு குக் பண்ணியிருக்கேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்ல அந்த தள 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 அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். இது சொல்லும்போது என் அம்மா ஞாபகம் தான் வருது. முதல்ல வந்து அந்த கடலை மாவு நம்ம போட்டுட்டு இல்ல அந்த முந்திரி பருப்பு பவுடர் ஆட் பண்ணிட்டு உடனே கலந்துனா லொட்டு உட்காந்துரும் அப்படின்னுவாங்க அம்மா. அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. இப்போ I am going to turn off the stove and taste it when it's nice and hot. எங்க அப்பா சொல்றாரு நல்ல நெய் வாசனை பிரமாதமா வருதுன்னு. இப்போ நான் இதில் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடுறேன், அதை ஆறட்டும். பட் எனக்கே இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது இட் இஸ் ஸோ appetizing and inviting. இங்கே பாருங்க, எடுத்து அப்படி ஒரு திருப்பணும்னா அப்படி ஓரத்தில் ஒட்டாத, கரண்டியில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்க. See that? That is exactly what you want. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹல்வா, பட் மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும் டேஸ்ட். அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால அந்த காஜு வாசனையும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பால் வாசனை. இப்போ இது ஆஹா, சி கையில் எப்படி இருக்கு பாருங்க. See that consistency? இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும், கையில ஒட்டவே ஒட்டாம. That's how it should be. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சக்கரை உங்களுக்கு வேணும்னா இது வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல போட்டா எனக்கு பர்சனலி தகட்டும், பட் உங்களுக்கு அப்படி சக்கரை வேணும்னா go ahead, have some more. இது கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன டப்பாலையோ இல்லை வந்து ஒரு பட்டர் பேப்பர்லையோ போட்டு நீங்கள் அழகாக மடித்து உங்களோட தீபாவளி பக்ஷணமோட யூ கேன் ஹேவ் திஸ் ஆல்சோ. ஸோ திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் ரெடி. ட்ரை பண்ணுங்க and let me know how you liked it. Wishing you all a very very happy Diwali.